அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். முதலில் தாய் தமிழை வணங்குகிறேன். இந்த கவியரங்கம் இன்றைக்கு இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் ஒரு சிறப்பானதொரு கவியரங்கமாக நிச்சயமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு உங்களை சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போது நிறைய பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போய் மேடைகளில் நாம் நிகழ்ச்சி நடத்தி கூட்டம் கூடுவது இப்போது கூடாது என்பது நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அதற்காக உங்களை மகிழ்விக்க மாத்திரமல்ல, நம்முடைய தமிழின் சிறப்புகளை நம்முடைய சந்ததியினர், இப்போ இருக்கிற இளைஞர்கள், குழந்தைகள் அந்த தமிழுடைய சிறப்பை போற்றி இந்த மொழியை வளர்க்க அல்லது அந்த மொழியை மேலும் வளமுள்ள மொழியாக மாற்ற எல்லாரும் தமிழை பேசி அந்த தமிழ் சிறக்க நாம் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு எண்ணம். அந்த வகையில் இன்றைக்கு கவியரங்கம். இந்த கவியரங்கம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். பார்த்திங்கன்னா பெரிய அரங்கத்தில், பெரிய மேடைகளில் எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் கவியரங்குகள் பண்ணி நிறைய பேருடைய மனங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார்கள், இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார்கள். இந்த கவியரங்கம்ங்கிற கான்செப்ட் ஒரு அற்புதமான கான்செப்ட். ஆனால் இப்போ அதற்குரிய அந்த கவியரங்கம் அப்படிங்கிற விஷயம் அந்த கான்செப்ட், அந்த கவியரங்கம் என்கிற அந்த பாணி குறைந்து கொண்டு வருகிறது என்பதில் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் இளைய தலைமுறையினர் இதை முன்னெடுத்து சென்று இந்த கவியரங்கம்ங்கிற கான்செப்டை மிகச்சிறப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயமாக கொண்டு போய் மேடைகளில் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். ஆமாம், முகநூலில் ஒரு நேரலை கவியரங்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த கவியரங்க மெத்தடுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். முதல்ல தலைமை கவிஞர் கொஞ்சம் ஆரம்ப கவிதை வாசிப்பார். அதுக்கப்புறம் கவிஞர்களை ஒவ்வொருத்தராக கூப்பிடுவார். அவங்கெல்லாம் கவிதை படிப்பாங்க. இன்றைக்கு அருமையான கவிஞர்கள் 5 கவிஞர்கள் இன்றைக்கு கவிதை படிக்க காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தவர்கள். நம்முடைய தலைப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இயற்கை சக்திகள் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். ஆமாம், அதில் பார்த்திங்கன்னா நல்ல உள்தலைப்பு பஞ்சபூதங்கள் தான். அதை அப்படி மாற்றி இயற்கை சக்திகள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கி கவியரங்கம் செய்கிறோம். நம்முடைய நெருப்பு அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் ஷேர்லி சேசுராஜ் அவர்கள் கவிதை வாசிக்கிறாங்க. அதே போல் அவர்களை தொடர்ந்து நிலம் என்கிற தலைப்பில் கவிஞர் பிரபு அவர்கள் கவிதை வாசிக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து வானம் என்கிற தலைப்பில் கவிஞர் பிரணா அவர்கள் கவிதை வாசிக்க இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நீர் என்கிற தலைப்பிலே இந்த கவியரங்கில் திரு கோவை நாக்கி பிரசாத் அவர்கள் கவிதை வாசிக்க இருக்கிறார்கள். நிறைவாக காற்று என்கிற அந்த தலைப்பிலே கவிஞர் விஜி வெங்கட் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஓகே, இப்போ நாம் கவியரங்கத்துக்குள்ளே போகிறோம். கவியரங்கில் அந்த முறைப்படி நான் அந்த கவியரங்கத்தை தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழுக்கு என் தலை வணக்கம். நம்மை லைக் செய்து, நம் பதிவுகளை ஷேர் செய்து, சிறந்த பின்னூட்டமிட்டு நட்பை டேக் செய்யும் நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கம். முகமறியாதவர்களோடு முகநூலில் நட்பானோம். நட்பு பூக்களை முகநூலில் தொடுக்கிறார் மார்க், அவருக்கு 100 மார்க். நட்பு பூக்களை முகநூலில் தொடுக்கிறார் மார்க், அவருக்கு 100 மார்க். உள்டப்பியில் உள்குத்து குத்தினாலும் இன்பாக்ஸ், உள்டப்பியில் உள்குத்து குத்தினாலும் வெளிப்படையாக பாராட்டும் மனம் படைத்தோர் சிலர். நாமே மறந்த நமது பிறந்த நாளை முகநூலில் பார்த்து வாழ்த்துக்களால் நம்மை மூழ்கடிப்பார் பலர். எழுத்துரிமை பேச்சுரிமை
முகநூலில் ஒரு முழு பயன்பாடு. எழுத்துரிமை பேச்சுரிமை முகநூலில் முழு பயன்பாடு. வதந்திகள் உலவ வசதியான இடம் முகநூல். அனுமன் தன் வாளில் நெருப்பு மூலம் இலங்கையை பற்ற வைத்தானாம். அனுமன் தன் வாளில் நெருப்பு மூலம் இலங்கையை பற்ற வைத்தானாம். முகநூலில் தங்கள் வாளில் சிலர் பற்ற வைக்கிறார்கள். முகநூலில் தங்கள் வாளில் சிலர் பற்ற வைக்கிறார்கள். இன்றைய நாளில் இயற்கை நமக்களித்த டாஸ்க் அது மாஸ்க். இன்றைய நாளில் இயற்கை நமக்களித்த டாஸ்க் அது மாஸ்க். முகமூடி மனிதர்களை வாய்மூடி அலைய வைத்தது காலம். முகமூடி மனிதர்களை வாய்மூடி அலைய வைத்தது காலம். சீனத் தயாரிப்புகளில் தரமானதும், சீனத் தயாரிப்புகளிலேயே தரமானதும் அதிக உத்தரவாதம் கொண்டதும் கொரோனா வைரஸ் தானாம். எந்த இடத்திலும் இணைய வழி இல்லை என்பதால் இணைய வழி இணைந்தோம். தாம் தூம் என்று நடந்த நிகழ்ச்சிகள் கூட இப்போதெல்லாம் ஜூம் என்று ஆப்பிலேயே நடக்கின்றன. கருத்தரங்கு நடத்த முடியவில்லையே என்று பலர் வெம்பினார். கருத்தரங்கு நடத்த முடியவில்லையே என்று பலர் வெம்பினார். அவர்தம் குறையை தீர்த்து வைக்கிறது வெப்மினார். அவர்தம் குறையை தீர்த்து வைக்கிறது வெப்மினார். அன்றைய கோட்டா முடியும் வரை பயன்படுத்துகிறோம் டேட்டா. அன்றைய கோட்டா முடியும் வரை பயன்படுத்துகிறோம் டேட்டா. இன்று உலகம் பற்றிய கதையின் ஒன்லைன் என்ன தெரியுமா? இன்று உலகம் பற்றிய கதையின் ஒன்லைன் என்ன தெரியுமா? அது ஆன்லைன். இதயம் கணையம் போன்று மனிதருக்கு அவசியமாகிவிட்டது இணையம். கரவொலிகள்தான் கவியரங்கத்தின் ஆதாரம். கவியரங்கத்தின் ஆதாரம். ஒலியாக கேட்க முடியவில்லை என்றாலும் உருவமாக பார்க்கிறோம் உங்கள் கைதட்டல் பின்னூட்டங்களை உருவமாக பார்த்து மகிழ்கிறோம். மேடையில் நடத்த நேரவில்லை, ஆகவே இந்த நேரலை. இந்த கவியரங்கை இப்போதே சுடச்சுட பார்க்கலாம். இயலாதோர் ஆற அமர பிறகு பார்க்கலாம். நம்மால் இயலாத ஒன்றை கொரோனா சாதித்திருக்கிறது. ஆம், அது ஓசோன் ஓட்டையை அடைத்திருக்கிறதாம். கொரோனா ஓசோன் ஓட்டையை அடைத்திருக்கிறதாம். ஆனாலும் நம் வாயையும் தானே அடைத்திருக்கிறது. அதுவேதான் நம் வாயையும் அடைத்திருக்கிறது. நம் சிட்டிசன் அனைவருமே இப்போதைக்கு நெட்டிசன்களாகினார். நம் சிட்டிசன் அனைவருமே இப்போது நெட்டிசன்கள் ஆகினர். கருத்து கந்தசாமியாக எவரும் ஆகலாம். கருத்து கந்தசாமியாக இணையத்தில் எவரும் ஆகலாம். கந்தசாமி பற்றியே கருத்தென்றால் புகழ் போக நேரலாம். கருத்து கந்தசாமியாக எவரும் ஆகலாம் இணையத்தில். கந்தசாமி பற்றியே கருத்தென்றால் புகழ் போக நேரலாம். காக்க காக்க கனகவேல் காக்க, யாகாவாராயினும் நா காக்க. தலைப்புச் செய்திகள் முடிந்தது. இனி தலைப்புக்கு வரலாம். இயற்கை சக்திகள் என்பதே நம் தலைப்பு. ஆதிவாசியின் சிக்கிமுக்கி கல்லில் தோன்றிய நெருப்பு, அது இன்றி எப்படி வேகும் குக்கரில் பருப்பு? தீப ஆராதனையை கூட தொட்டு கும்பிடுவதாக சொல்லி தொடாமல் தானே கும்பிடுகிறோம். தொட்டு கும்பிடுவதாக சொல்லி தொடாமல் தானே கும்பிடுகிறோம்.
சோதிக்கும் இறைவன் சோதி வடிவில் இருப்பதாக நம்புகிறோம். ஆக்கலும் அடித்தலும் தீயின் வேலை. அணையாது எரியும் சூரிய நெருப்புக்கு உலக உயிர்களை காக்கும் பொறுப்பு. தீபமென்றும் ஒளிரும், தூபமென்றும் மணக்கும் நெருப்பு. தீபமென்றும் ஒளிரும், தூபமென்றும் மணக்கும் நெருப்பு. நெருப்போடு விளையாடுதல் விபரீதம் என்றாலும், நெருப்போடு விளையாடுதல் விபரீதம் என்றாலும் ஒலிம்பிக் விளையாட்டில் உலகக் கரங்கள் ஏந்திக் கொண்டாடுவது நெருப்பைத்தான். ஒலிம்பிக் விளையாட்டில் உலகக் கரங்கள் ஏந்திக் கொண்டாடுவது நெருப்பைத்தானே. பூமித்தாயின் தனங்கள் மலைகள். பூமித்தாயின் தனங்கள் மலைகள். ஆம், அவைகள்தானே தாய்ப்பாலென்று அருவிகளை நமக்கு தருகின்றன. அவைகள்தானே தாய்ப்பாலை அருவிகளை தாய்ப்பால் என்று நமக்கு தருகின்றன. பட்டா சிட்டா அடங்கல், கடைசியில் எல்லாமே பூமிக்குள் தானே அடங்கல். பட்டா சிட்டா அடங்கல், கடைசியில் எல்லாமே பூமிக்குள் தானே அடங்கல். பத்திரம் எழுதி நாம் வைக்கிறோம் நம் பெயரில். பூமியை பத்திரம் எழுதி நாம் வைக்கிறோம் நம் பெயரில். புவியை பத்திரமாக பார்த்து கொள்கிறோமா? புவியை பத்திரமாக பார்த்து கொள்கிறோமா? பொறுத்தார் பூமி ஆழ்வார். வேதியியல் உரங்கள் வேண்டாமென்றார் நம்மாழ்வார். கொல்லை சண்டை தொடங்கி எல்லை சண்டை வரை இந்த பூமியில் நடக்கிறது. இப்போது லடாக் பகுதியால் லடாய் நடக்கிறது. இப்போது லடாக் பகுதியால் லடாய் நடக்கிறது. குறிஞ்சி நிலம், முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல் நிலம், பாலை நிலம் என்று ஐவகை நிலங்கள் இருந்தாலும் அரசியல்வாதிக்கு பிடித்ததென்னவோ புறம்போக்கு நிலம்தான். அரசியல்வாதிக்கு பிடித்ததென்னவோ புறம்போக்கு நிலம்தான். எள், கடலை, துவரை போட்டிருந்தால் அது விளைநிலம். எள், கடலை, துவரை போட்டிருந்தால் அது விளைநிலம். எல்லைக்கல் மட்டும் போட்டிருந்தால் அது விளைநிலம். பூத்தேன் காய்த்தேன் என்றிருக்கும் பூமி மீத்தேன் ஹைட்ரோகார்பன் கொடுமைகளால் காயம்படுகிறது. பூத்தேன் காய்த்தேன் என்றிருக்கும் பூமி மீத்தேன் ஹைட்ரோகார்பன் கொடுமைகளால் காயம்படுகிறது. பூமிக்குள் இருப்பது மட்டுமா புதையல்? பூமிக்குள் இருப்பது மட்டுமா புதையல்? இந்த பூமியே ஒரு புதையல் தானே. இந்த பூமியே ஒரு புதையல் தானே. வானம் எனக்கொரு போதி மரம் என்றார் எங்கள் வைரக்கவிஞர். வானம் எனக்கு ஒரு போதி மரம் என்றார் எங்கள் வைரக்கவிஞர். எனக்கோ வானம் போதை தரும். எனக்கோ வானம் போதை தரும். நிலா நடத்துகிற நட்சத்திர விருந்தை பார்த்தாலே போதை வரும். நிலா நடத்துகிற நட்சத்திர விருந்தை பார்த்தாலே போதை வரும். கையை கண்களுக்கு நிழலாக்கி வானம் நோக்கி தவம் புரியும் விவசாயிக்கு வானம் தரும் மழை வரம். கையை கண்களுக்கு நிழலாக்கி வானம் நோக்கி தவம் புரியும் விவசாயிக்கு வானம் தரும் மழை வரம். வானம் காட்டும் நீலப்படத்தை வயது பேதமின்றி அனைவரும் ரசிக்கலாம். வானம் காட்டும் நீலப்படத்தை வயது பேதமின்றி அனைவரும் ரசிக்கலாம். பாப்பாவுக்கு நிலா காட்டி சோறூட்டி பாபாவையே நிலவில் காட்டினோம். பாபாவையே நிலவில் காட்டினோம். மேகங்கள் சமூக இடைவெளி கடைபிடிக்க அவசியமில்லை. மேகங்கள் சமூக இடைவெளி கடைபிடிக்க அவசியமில்லை. நினைத்த நேரம் மாநாடு நடத்தி மின்னல் தோரணம் கட்டி மடை தீர்மானம் இயற்றுகின்றன. நினைத்த நேரம் மாநாடு நடத்தி மின்னல் தோரணம் கட்டி மழை தீர்மானம் இயற்றுகின்றன. சிஓவும் டிஓவும் தராத விடுமுறையை வானம் தரும் பள்ளி குழந்தைகளுக்கு. ஆகாய தேர்தலில் வானவில் கூட்டணியே பெரும்பான்மை வாக்குகளை பெறுகிறது. முன்னேறத் துடிப்போர்க்கு மூத்தோர் சொல் வானம் வசப்படும் என்பதுதான். வான் சிறப்பு பற்றி வான்புகழ் கொண்ட வள்ளுவரே
பாடியிருக்கின்றார். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு, உரிமையோடு நீர் கேட்டால் உறவில்லை விலகு. நீரின்றி அமையாது உலகு, உரிமையோடு நீர் கேட்டால் உறவில்லை விலகு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதை, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதை ஆற்று மணல் திருடும் மாபியாக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். கோடையில் மீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல, கோடையில் மீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல குடிநீருக்காக காத்திருக்கும் குடவரிசை. பெண்கள் மட்டுமே அமைத்த குழாயடி சட்டமன்றம், பெண்கள் மட்டுமே அமைத்த குழாயடி சட்டமன்றம். அடடா, காவிரி நீர் பெற எத்தனை இடையூறப்பா, இந்த காவிரி நீர் பெற எத்தனை இடையூறப்பா. காகம் கவிழ்த்துவிட்ட கமண்டலத்து நீரை, காகம் கவிழ்த்துவிட்ட கமண்டலத்து நீரை காக்கா பிடித்துத்தானே நம் மண்டலத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது. காகம் கவிழ்த்துவிட்ட கமண்டலத்து நீரை காக்கா பிடித்துத்தானே நம் மண்டலத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது. வரவேண்டிய நீரை, வரவேண்டிய நீரை, தரவேண்டிய நீரை கேட்டால் தேசிய நீரோட்டமே காய்ந்து விடுகிறது. ஆணை கட்டி போரடித்த நம்மை ஏமாற்றி, ஆணை கட்டி போரடித்த நம்மை ஏமாற்றி அணை கட்டி வைத்து போராட வைக்கிறார்கள், அணை கட்டி வைத்து போராட வைக்கிறார்கள். ஏரி இருந்த இடமெல்லாம் பிளாட் ஆகி, ஏரி இருந்த இடமெல்லாம் பிளாட் ஆகி விலை ஏறி இருக்கிறது. நீர் நிலையாக வாழ நீர்நிலைகள் அவசியமன்றோ, நீர் நிலையாக வாழ நீர்நிலைகள் அவசியமன்றோ. அடிபம்புகளில் வெள்ளமென தண்ணீர் வந்த காலம் போய், அடிபம்புகளில் வெள்ளமென தண்ணீர் வந்த காலம் போய் தண்ணீரே அடியில் கிடக்கும் காலம் வந்து விட்டது. மலர்கள் மீது காற்று எழுதிய கவிதையை படித்ததுண்டா? மலர்கள் மீது காற்று எழுதிய கவிதையை படித்ததுண்டா? மரங்களை முறித்து போட்டு காற்று யானை நடந்த திசையை பார்த்ததுண்டா? மரங்களை முறித்து போட்டு காற்று யானை நடந்த திசையை பார்த்ததுண்டா? அப்பாவின் மூச்சுக்காற்றை பலூன் பெட்டகத்தில் பாதுகாத்து விளையாடும் குழந்தையின் மலர்ச்சியை ரசித்ததுண்டா? அப்பாவின் மூச்சுக்காற்றை பலூன் பெட்டகத்தில் பாதுகாத்து விளையாடும் குழந்தையின் மலர்ச்சியை ரசித்ததுண்டா? அடுப்பூதும் ஊதாங்குடலில் நுழைவது பாமரக்காற்று, அடுப்பூதும் ஊதாங்குடலில் நுழைவது பாமரக்காற்று. புல்லாங்குழலில் நுழைவதோ சங்கீத ஞானம் கொண்ட காற்று, புல்லாங்குழலில் நுழைவதோ சங்கீத ஞானம் கொண்ட காற்று. ஆடிக்காற்றில் அம்மியே பறக்கும், ஆடி தள்ளுபடியில் புடவை எடுக்க மம்மியும் பறக்கும். ஆடிக்காற்றில் அம்மியே பறக்கும், ஆடி தள்ளுபடியில் புடவை எடுக்க மம்மியே பறக்கும். இப்போது தள்ளுபடியே தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது, இப்போது தள்ளுபடியே தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. கடைகளெல்லாம் காற்று வாங்குகின்றன, கடைகளெல்லாம் காற்று வாங்குகின்றன. விரைவில் காற்று நம் பக்கம் வீசும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. காற்று வாக்கில் பரவும் வதந்திகளை நம்பிவிடாதீர்கள், காற்று வாக்கில் பரவும் வதந்திகளை நம்பிவிடாதீர்கள். காற்று சொல்வதற்கெல்லாம் மரங்கள் தலையாட்டித்தானே ஆக வேண்டும், காற்று சொல்வதற்கெல்லாம் மரங்கள் தலையாட்டித்தானே ஆக வேண்டும். இது புயல் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், இது புயல் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். நச்சுக்காற்றை தரும் ஆலைகள், நச்சுக்காற்றை தரும் ஆலைகள் மனிதனுக்கு எழுதப்படும் மரண ஓலைகள். காற்றை கூட காசு கொடுத்து வாங்கும் அவலநிலை வந்துவிடக்கூடாது, காற்றை கூட காசு கொடுத்து வாங்கும் அவலநிலை வந்துவிடக்கூடாது. இன்று ஆடிப்பெருக்கில், இன்று ஆடிப்பெருக்கில் நம் மகிழ்ச்சியை பாடிப்பெருக்க கவிஞர்கள் வருகிறார்கள். ஊரடங்கு கவியரங்கில் உங்கள் சிந்தனைக்கு விருந்து படைக்க 5 கவிஞர்கள் வருகிறார்கள். ஊரடங்கு கவியரங்கில் உங்கள் சிந்தனைக்கு விருந்து படைக்க 5 கவிஞர்கள் வருகிறார்கள். முதலில் வருகிறது நெருப்பு.
இந்த கவியரங்கில் முதலில் வருகிறது நெருப்பு. நெருப்பு பற்றி கவிதை பாட, தீ பற்றி சுடச் சுட கவிதை தர வருகிறார் கவிஞர் ஷேர்லி ஜேசுராஜ். குழு குழு கொடைக்கானலில் பிறந்த கவிஞருக்கு நெருப்பு என்ற தலைப்பு. குழு குழு கொடைக்கானலில் பிறந்த கவிஞருக்கு நெருப்பு என்ற தலைப்பு. வணக்கம். பயின்றதோ முதுகலை கணிதம், போற்றுவதோ மகத்தான மனிதம். முத்தமிழில் ஆர்வம் கொண்ட கவிஞர் இவர். முத்தமிழில் ஆர்வம் கொண்ட கவிஞர் இவர். முத்தமிழ் அறிஞர் கலைஞரிடம் முரசொலியில் பணியாற்றியவர். வாருங்கள் கவிஞரே, தீ பற்றிய உங்கள் எண்ணங்களை கவிதையாக கொளுத்தி போடுங்கள். தொடங்குங்கள். அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சபூதங்களில் நம்மை பிரமிக்க வைக்கும் தீ. பஞ்சபூதங்களில் நம்மை பிரமிக்க வைக்கும் தீ. இதற்கு நெருப்பு, அக்கினி என்ற வேறு பெயர்களும் உண்டு. தீ ஒரு தீபமாய் திகழ்ந்திருக்கும் போதிலே மாய இருள் மண்ணை விட்டு மறந்திடுமே நலமாக. ஆய 5 பூதமென அவதரித்த போதிலுமே தீயொன்றை வல்லினமாய் தேடி இங்கு வந்ததே. மொட்டாக இருக்கும் போது முகமலரை காட்டியவள் மலராக கொழுந்துவிட மகாகாளி ஆகிவிடுமே. மொட்டாக இருக்கும் போது முகமலரை காட்டியவள் மலராக கொழுந்துவிட மகாகாளி ஆகிவிடுமே. மலராக கொழுந்துவிட மகாகாளி ஆகிவிடுமே. துணையாகி அழிவிலும் முதலாகி காப்பியம் பல கண்ட கற்புள்ள நெருப்பிங்கே. நோக்கிடம் சரியானால் நூதன வாழ்வுண்டு, போக்கிடம் பழுதானால் காத்திட யாருண்டு. நோக்கிடம் சரியானால் நூதன வாழ்வு உண்டு, போக்கிடம் பழுதானால் காத்திட யாருண்டு. அளவுடன் இருக்கும் போது அரும் உணவு தருவாள். அளவோடு இருக்கும் போது அரும் உணவு தருவாள். அளவு மீறும் போது அனைத்தையுமே உணவாக்கி விடுவாள். அளவு மீறும் போது அனைத்தையுமே உணவாக்கி விடுவாள். அன்னத்தை சமைக்க, ஆபரணம் செய்ய, பிரிக்க, ஊர்திகளை உந்த எரிகுண்டு தயார் அக்கினி தேவனை. உன்னை சாட்சியாக்கி இருமணம் இணையும் திருமணம் சில சமயத்தில் வியாபாரிகளின் பிடியில் சிக்கி சாட்சியாக்கிய உன்னையே சாபம் பெற செய்து விடுகிறாய். உன்னை சாட்சியாக்கி இருமணம் இணையும் திருமணம் சில சமயத்தில் மாடுடனே யாராக இருந்தாலும் கடைசி சாபம் பெற செய்து விடுகிறாய். விழுந்து ஒரு பிடியாக தானே யாராக இருந்தாலும் நிதர்சனமாக்கி விடுகிறாய். மாடுடனே ஒரு யாராக இருந்தாலே வேண்டும் கடைசி நிதர்சனமாக்கி விடுகிறாய். விழுந்து ஒரு பிடியாகத்தானே வேண்டும் என்பதை கடைசியில் என் கிடுக்கு பிடிக்குள் விழுந்து எந்த ஒரு சமூகத்திலும் என்பதை நிதர்சனமாக்கி விடுகிறாய். எந்த ஒரு சமூக என கட்டமாக சொன்னால் பதத்தை பார்க்க வைக்கும் தன்மை கொண்டவள். எந்த ஒரு சமூகத்திலும் தீ என்று சத்தமாக சொன்னால் பதற்றத்தால் திரும்பி பார்க்க வைக்கும் தன்மை கொண்டவள். நெருப்பு உயிர்த்தன்மையை குறிக்கும். நெருப்பு உயிர்த்தன்மையை குறிக்கும். இந்த பூமியில் அடிப்படையாக வாழ்க்கையை நடத்துவது சூரியன் என்னும் பெரிய நெருப்பு பந்து. இந்த பூமியில் அடிப்படையாக வாழ்க்கையை நடத்துவது என்னவென்று தெரியுமா? சூரியன்
ஆனால் வெவ்வேறு முகங்களுடன். ஒவ்வொரு தீயாய் பார்ப்போமா? காதல் தீ. காதல் தீ தேகம் எரிக்கும், தேகம் எரிக்கும், ஜீவனை குளிர்விக்கும். காதல் தீ தேகம் எரித்து ஜீவனை குளிர்விக்கும். காமத்தீ. காமத்தீ தேகத்தை குளிர்வித்து ஜீவனை எரித்து விடும், தேகத்தை குளிர்வித்து ஜீவனை எரித்து விடும். அன்புத்தீ தோழமை வளர்த்து பகைமையை ஒழிக்கும், அன்புத்தீ தோழமை வளர்த்து பகைமையை ஒழிக்கும். கோபத்தீ. கோபத்தீ ஒழித்துவிடும், பகைமை வளர்த்து தோழமை ஒழித்துவிடும். ஒழுக்கத்தீ அமிலமாய் இனிக்கும், முதலில் அமிலமாய் தோன்றினாலும் முடிவில் அமுதமாய் இனிக்கும். நம்மை அதனுள் தள்ளி நன்றியில் அறச் செய்யும், நம்மை சுயநலத்தீ நம்மை அதனுள் தள்ளி நன்றியை மறக்கச் செய்யும். நம்மை நல்லெண்ணத்தீ பிறருக்கு உதவச் சொல்லி பிற்பகல் நமக்கே உதவி செய்யும், பிறருக்கு உதவச் சொல்லி பிற்பகல் நமக்கே உதவச் செய்யும். உற்சாகத்தீ வெற்றிகளை குவிக்கும் சோகங்களை எரித்துவிடும், உற்சாகத்தீ வெற்றிகளை குவிக்கும் சோகங்களை எரித்துவிடும். சோர்வு தோல்விகளை கொண்டு வந்து மகிழ்ச்சி, தோல்விகளை கொண்டு வந்து மகிழ்ச்சி, தோல்விகளை கொண்டு வந்து மகிழ்ச்சி, தோல்விகளை கொண்டு வந்து மகிழ்ச்சி நம்முள்ளேதான் இருக்கிறது. நன்மையின் தீயும் தீமையின் தீயும் நம்முள்ளேதான் இருக்கிறது. நன்மையின் தீயும் தீமையின் தீயும். இப்போது நெருப்பும் கனவும் பற்றி பார்ப்போமா? நெருப்பு கனவில் நெருப்பு கனவில் வந்தால் செல்வச் செழிப்பு ஏற்படுமா? செல்வச் செழிப்பு. தீ விபத்தை கனவில் கண்டால் உடல் நலம் மேம்படுமாம், தீ விபத்தை கனவில் கண்டால் உடல் நலம் மேம்படுமாம். நீங்கள் தீ மிதிப்பது போல கனவு கண்டால் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் தீ மிதிப்பது போல கனவு கண்டால் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். தீ பிடித்தது போல கனவு வந்தால் தீமையான செய்திகள் வரப்போகிறது என்று அர்த்தம். தீ பிடித்தது போல் கனவு வந்தால் தீமையான செய்திகள் வருகிறது என்று அர்த்தம். பூஜை செய்யும் போது ஓமகுண்டத்தை கனவில் கண்டால் சகல ஐஸ்வர்யமும் வந்து சேரும் என்பது ஐதீகம். பூஜை செய்யும் போது ஓமகுண்டத்தை கனவில் கண்டால் சகல ஐஸ்வர்யமும் சேரும் என்பது ஐதீகம். உங்களை சுற்றி நெருப்பு எரிவது போல கனவு கண்டால் உடல் பலகீனமாகுமாம். உங்களை சுற்றி நெருப்பு எரிவது போல கனவு வந்தால் உடல் வந்து பலவீனமாகும். நீங்கள் நெருப்பு பற்ற வைப்பது போல கனவு கண்டால் அடுத்த வீட்டுல போய் நெருப்ப பத்த வச்சிராத அப்படின்னு. நீங்கள் நெருப்பு பற்ற வைப்பது போல கனவு கண்டால் உங்கள் முன்கோபத்தால் நல்ல வாய்ப்பை இழக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் நெருப்பை பற்ற வைப்பது போல கனவு கண்டால் உங்கள் முன்கோபத்தால் நல்ல வாய்ப்பை இழந்து விடுகிறீர்கள் என்று அர்த்தம். தீபத்தின் வரவுக்கு தீதில்லா வணக்கம் விட்டு கோபத்தை குறைத்தபடி குணமுடன் வாழ்வோம். தீபத்தின் வரவுக்கு தீதில்லா வணக்கமிட்டு கோபத்தை குறைத்தபடி குணமுடன் வாழ்வோம். தீயொன்றை மூட்டுங்கள் ஆழ்மனதில், தீயொன்றை மூட்டுங்கள் ஆழ்மனதில், தீயொன்றை மூட்டுங்கள் அநியாயத்தை வேரறுக்கும் தீயொன்றை மூட்டுங்கள், தீயொன்றை மூட்டுங்கள் அநியாயத்தை வேரறுக்கும் தீயொன்றை மூட்டுங்கள். சிறு நெருப்பாய் திறமை இருந்தால் அதை காற்று அணைத்துவிடும், சிறு நெருப்பாய் திறமை இருந்தால் அதை காற்று அணைத்துவிடும். காட்டு நெருப்பாய் திறமை இருந்தால் அதை காற்று வளர்க்கும். தீமையின் தீயும். வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் அவர்களே, மிகுந்த நன்றி. உங்களுடைய பங்கேற்புக்கு எங்களுடைய அன்பான நன்றி. தீ பற்றிய உங்களது கவிதையை கேட்கும் போது எங்கள் உள்ளம் ஆச்சரியத்தில் அடி ஆத்தி
என்று சொல்கிறது. நெருப்பு பற்றிய உங்கள் பொறுப்பான கவிதை வெளிச்சம் தந்தது. வாழ்த்துக்கள். கலந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். தீ குறித்து தனது நல்ல ஒரு அற்புதமான அவர்கள் அடுத்து நம்முடைய கவியரங்கிலே பாடுவதற்காக பூமி என்கிற தலைப்பிலே பாடுவதற்காக அன்பு கவிஞர் இனிய நண்பர் அவர்கள் பூமி என்கிற தலைப்பில் பாட கவிஞர் பிரபு அவர்கள் தயாராக இருக்கிறார். அவர் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். கவிஞர் பிரபு அவர்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். சந்தோஷம். ஆமாம், பற்றிய கவிதையை கேட்டோம். அடுத்து நிலம், பூமி பற்றிய கவிதையை நமக்கு தர வருகிறார் பிரபு. வணக்கம். வணக்கம் சார். பூமி பற்றி கவிதை பாட வருகிறார் கவிஞர் பிரபு. இப்போதைக்கு இவர் நிலப்பிரபு. ஏமி எக்கட என்று பேசும் தெலுங்கானா மண்ணிலிருந்து பூமி பற்றி பாட வருகிறார் கவிஞர் பிரபு. இப்போதைக்கு இவர் ஆரூர் அமர்ந்த அரசு. இசை குடும்பத்து இளவரசர் இவர். எத்தனையோ வரிகள் இவர் எழுதினாலும் இவருக்கு பிடித்த வரி ராஜேஸ்வரி. எத்தனையோ வரிகள் இவர் எழுதினாலும் இவருக்கு பிடித்த வரி ராஜேஸ்வரி. டெஸ்ட் டியூப் பேபி போல இவர் ஒரு யூடியூப் பேபி. பூமி பற்றி பாடி நம் இதய நிலங்களை வளைக்க வருகிறார் கவிஞர் பிரபு. வாருங்கள், தாருங்கள் பூமி பற்றிய உங்கள் கவிதையை. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கவியரங்க தலைவரே, நிலம் எனும் தலைப்பு ஏன் எனக்கு என எண்ணி பார்த்தேன். பட்டென்று தோன்றியது மனதில், ஈசன் பெயர் கொண்ட நீங்கள் காஞ்சியில் ஏகாம்பரநாதர் என்று. முறையான பங்கீடு இல்லாமல் நீங்கள் கணபதி ஒதுக்கியமா பழனியில் பாதி இடத்தை வாங்கிய நில அளவைக்காரர்கள் மட்டுமின்றி அனைவரும் நேசிக்கும் சர்வேஸ்வரன் நீங்கள். தங்களை வணங்காது போனால் வண்ணத்தமிழ் என்னிடம் இணங்காது போகும். நின் புகழ் பாடும் இந்த வாய்ப்பு தமிழ் கவிதைகள் இனி நல்ல கவிதைகள் எழுதும் வாய்ப்புகள் வாய்க்கும். கவியரங்க தலைவரே, உனக்கு என் வணக்கங்கள். சகோதர சக்திகளுக்கு என் சந்தன வணக்கங்கள். காற்றே, உன்னிடம் ஒரு கேள்வி. நீ அனாதையாய் வந்த பொழுது உனக்கு அடைக்கலம் தந்தவன் நான். நீ மரங்களிடம் நீ செய்தி சொல்லி போகிறாய். அர்த்தம் புரிந்தது போல் அவைகளும் தலையாட்டி நிற்கின்றன. நீரே மனம் செய்து கொடுத்த பெண் மறுவீடு சென்று பின் அவ்வப்போது சண்டையிட்டு தாய் வீடு வருவது போல் மேகத்துடன் முட்டிக்கொண்டு மண் வீடு வருகிறாய். ஆகாயமே, அரசு அறிவிக்கும் முன்னரே நாம் சமூக இடைவெளியை கடைபிடித்து வருகிறோம். நீயோ மேகங்களை திரட்டி முகக்கவசம் அணிந்திருக்கிறாய். நெருப்பே, உன்னை போல் நான் பற்ற வைப்பவன் அல்ல, அனைவரிடத்திலும் பற்று வைப்பவன்.
ம். நான் நிலம் பேசுகிறேன். இந்த உலகிற்கு முதலில் களை எடுக்க கற்றுத்தந்தவன் நான். இந்த உலகிற்கு முதலில் களை எடுக்க கற்றுத்தந்தவன் நான். வானம் வசப்படும் என்று சொன்ன பாரதி கூட இன்றிருந்தால் ஸ்கொயர் ஃபீட் என்ன விலை என்று கேட்டிருப்பான். அன்றைக்கே கேட்டானே காணி நிலம் வேண்டும் என்று. அன்றைக்கே பாரதி கேட்டானே காணி நிலம் வேண்டும் என்று. அவனுக்கு புரிந்திருக்கிறது நிலையாமையின் நிதர்சனம். நிலம், பூமி, பொறுமைக்காரி என்றெல்லாம் என்னை அழைப்பார்கள். நிலம், பூமி, பொறுமைக்காரி என்றெல்லாம் என்னை அழைப்பார்கள். குழி பறித்தாலும் மண் மூடினாலும் ஒருபோதும் நான் கண் மூடியதில்லை. குழி பறித்தாலும் மண் மூடினாலும் ஒருபோதும் நான் கண் மூடியதில்லை. மேகங்களிலிருந்து கொட்டிய மழையால் என் தேகம் சிலிர்த்தது. பின் பச்சையம் நிறைந்த பயிராய் அது குளிர்த்தது. என் வளங்கள் எல்லாம் களவாடப்படும் பொழுது மகாபாரதத்தில் துகில் உரியப்படும் திரௌபதியாய் உணர்கிறேன். மண் எனது பலம், மண் எனது பலம். ஆற்று மணலை அள்ளி எடுக்க வரும் வாரிய தலைவர்களே, மணல் வாரிய தலைவர்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. கைகள் இன்றி ஏந்த முடியாது, கால்கள் இன்றி நீந்த முடியாது. எந்த உரத்தினையும் விளைவிக்கலாம் எனும் விளைவிரத்தோடு வாழ்ந்தவன் விவசாயி. வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட வழியின்றி இயலாமையால் என் மீது வீழ்ந்தவன். பார்த்து உழுத நிலத்தை விற்கிறான். பாதம் பட்ட இடமெல்லாம் பார்வைப்பட்ட ஏக்கத்தோடு அதே நிலத்திற்கு காவலாய் நிற்கிறான். என் வாழ்வின் புது அரிதாரம் ரியல் எஸ்டேட். கூவி என்னை விற்கிறார்கள். வரன் தேடும் மனைவிட்டார் போல் பார்த்து நிற்கிறார்கள். சென்னைக்கு மிக மிக அருகில் என்றும் சொல்லுகிறார்கள். அது செங்கல்பட்டிலிருந்தே சொல்கிறார்கள். என் பீட்டுகள் எல்லாம் ஸ்கொயர் பீட்டுகளாக மாறியது. என்னை சுற்றி உள்ளவற்றை பொறுத்துத்தான் என் விலை ஏறியது. பட்டா வாங்குவது எப்படி என்று புத்தகம் வெளியிட்டவர் பல நிலங்களை கிரயம் செய்தார். ஆம், இன்றென்ன என் உடலில் இத்தனை அமைதியாய் இருக்கிறது. கனக வாகனங்கள் என்னை கடந்து செல்லவில்லை. காகித குப்பைகள் என் மீது காணவில்லை. அவசரமாய் பறக்கும் பல வாகனங்களை பார்க்க முடியவில்லை. தடதடவென்று தண்டவாளத்தையே தகர்க்கும் வேகத்தில் செல்லும் ரயில்களும் இயங்கவில்லை. வினையாய் இருக்கிறது விடுமுறை நாளுமில்லை இன்று. விதவிதமாய் உடுத்தி செல்லும் கல்லூரி பெண்களும் கண்ணில் படவில்லை. கண்டு வந்து சொல்ல ஆள் இல்லை என்னிடம். ஏதோ காதில் விழுகிறது பொது முடக்கமே. இருக்கட்டும் என்னை மிஞ்சிய ஆள் இல்லை என்று இத்தனை ஆட்டம் போட்டாய். இயற்கையை எட்டி உதைத்தாய். இன்பமாய் வாழ்ந்திட என் வளங்களை அடகு வைத்தாய். நீ முற்றிலும் முடங்கினாய், முகக்கவ பணிந்தாய். உன்னால் நான் அனுபவித்த துன்பங்கள் சொல்லவா? விடிந்ததும் காடு சென்று கலனியை காதலியாய் நேசித்து இன்று கன்னத்தில் வடிந்த கண்ணில் கரையோடு காவலையோடு விவசாயியை சொல்லவா? என் பள்ளத்தாக்குகளின் பள்ளி இடுக்குகளில் பதுங்கி கிடந்து கயவர்களை வந்து எங்கள் காலாடி அதையை சொல்லவா? முத்தெடுக்கும் தூத்துக்குடியில் காற்றுக்கே மூச்சு முட்ட வைத்த ஆலைகளை மூடாமல் என் உடலெங்கும் மூடிபடிய வைத்த கயவர் கூட்டம் பற்றி சொல்லவா?
என் அந்தரங்க பகுதியில் அடர்த்தியாய் வளர்ந்த அமேசான் காடுகளை அழித்த கதை சொல்லவா? அகழ்வாரை மட்டுமல்ல, என்னை இகழ்வோரையும் நான் தாங்குகிறேன். என்னை கையகப்படுத்தியதாக என்றும் என் அறியாமையை உலக மாந்தர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. முடிவென்பது உங்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கு மட்டும்தான். நான் வெறும் மண்தான், மனிதன் அல்ல. வாய்ப்புக்கு நன்றி. பிரபு, மிக அருமையான ஒரு கவிதை. உங்கள் கவிதை மூலம் ஏக்கர் கணக்கில் எங்கள் இதய நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறீர். முடக்கத்தில் வீட்டில் இல்லை என்றால் அடக்கம்தான் என்று அற்புதமாக சொன்னீர்கள். பூமி பற்றிய உங்கள் கவிதை எங்களுக்கு இனித்தது. என்றும் எங்கள் நெஞ்சில் உங்கள் பூமி வாழும். நன்றி. வந்து கவிதை படைத்ததற்கு நன்றி. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் பார்த்த நல்லுள்ளங்களுக்கே நன்றிகள். நன்றி சார். நன்றி. வணக்கம். நன்றி. பூமி பற்றி பிரபு அவர்கள் கவிதை வழங்கினார்கள். அடுத்த கவிஞர் பிரணா அவர்கள் கவிதை வழங்க இருக்கிறார்கள். பிரணா அவர்கள் இப்போ ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். பிரணா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வான் தலைப்புல இயற்கை சக்திகளில் 5ல் 1 நம்ம கொடுத்திருக்கிற பஞ்சபூதங்கள்ல அந்த வானம் என்ற தலைப்பில் பாட கவிஞர் பிரணா அவர்கள் நம்முடன் இணைகிறார்கள். ஆமா, தொழில்நுட்ப வந்துட்டார். வணக்கம் பிரணா. வணக்கம். வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? போலவே வையுங்கள். முன்பு போலவே வைங்க கேமராவை. கேக்குதுங்க, நீங்க பேசுறது கேக்குது. முன்னாடி மாதிரியே வைங்க கேமராவை. முன்னாடி மாதிரியே வைங்க. வெரி குட். அப்படியே இருக்கட்டும். வானம் பற்றி பாட வருகிறது ஒரு வானம்பாடி. வானம் பற்றி பாட வருகிறது ஒரு வானம்பாடி. எங்கள் ஊரில் இருந்தவர் இப்போது பெங்களூரில் இருக்கிறார். எங்கள் ஊரில் இருந்தவர் இப்போது பெங்களூரில் இருக்கிறார். எனது 1/4 நூற்றாண்டு நாற்றங்கால் நண்பர் இவர். எனது 1/4 நூற்றாண்டு நாற்றங்கால் நண்பர் இவர். இவர் என் ஸ்கூல் மெட், காலேஜ் மெட் அல்ல. இவர் காலேஜ் மெட் அல்ல. ஆனாலும் நாங்கள் மெட்டின் மூலம் மெட்டானவர்கள். கவிஞரின் அண்ணன் இசைக்கும் மெட்டுக்கு நாங்கள் பாட்டெழுதுவோம். பிரணா அவர்களின் அண்ணன் இசைக்கும் மெட்டுக்கு நாங்கள் பாட்டெழுதுவோம். எனவே நாங்கள் மெட்டின் மூலம் மெட்டானவர்கள். பிள்ளையார் சுழி என்கிற சிறுகதை நூல், ஹைக்கூ அல்ல என்ற கவிதை நூல் உட்பட நிறைய எழுதுபவர். முன்னணி இதழ்களில் தொடர்ந்து எழுதுபவர் கவிஞர் பிரணா அவர்கள் வானம் என்கிற தலைப்பிலே கவிதை பாட வருகிறார். வாருங்கள் கவிஞரே, தாருங்கள் கவிதையை. அனைவருக்கும் வணக்கம். இது எனது முதல் கவியரங்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த திரு ராக மகேஷ் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. இதில் எதுவும் பிழை இருப்பின் பொறுத்து அருள வேண்டாம், சுட்டி காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறேன். சண்டேவை ஃபண்டே ஆக்க திரையரங்கம் இல்லாவிட்டால் என்ன? சண்டேவை ஃபண்டே ஆக்க திரையரங்கம் இல்லாவிட்டால் என்ன? உரை அரங்கம் எனும் கவி அரங்கத்தில் தங்களை மிஞ்ச ஆளில்லாத பஞ்சபூதங்களை லஞ்ச் வேளையிலே முந்தி வந்து பந்து வைக்க ஒன்றிணைத்த திரு ராகவ் மகேஷ் அவர்களே, ஆஹா பேஷ் பேஷ் என வாழ்த்தி வணங்குகிறேன். முந்தி வந்து பந்தி வைக்க ஒன்றிணைத்த பஞ்சபூதங்களை திரு ராகவ் மகேஷ் அவர்களை ஆஹா பேஷ் பேஷ் என வாழ்த்தி துவங்குகிறேன்.
வேதம் ஏதுமில்லை என்பதனை வேதமாக்கிக் கொண்டு பாதம் படும் இடமெல்லாம் சேதமாக்கவும் தெரியும். அரிசியினை பசித்தோர்க்கு சாதமாக்கவும் தெரியும். நெருப்புக்கு என் முதல் வணக்கம். தன்னை அகழ்வாரையும் பூஜித்து திகழ்வாரையும் தன் மீது உமிழ்ந்தோரையும் தனக்குள்ளே அமிழ்ந்தோரையும் தாங்கி நிற்கும் பூமிக்கு என் இரண்டாம் வணக்கம். இங்க ஒரு வார்த்தை, நிலைமை ஒரு வார்த்தை. மேகத்தை முகக்கவசம் என ஏற்றுக்கொள்ள வானமாகிய என் மனம் தயங்குகிறது. முகக்கவசத்தை உருமாற்றி பூமிக்குள் மழையை இறக்கிவிட்டேன் என்ற வசை எனக்கு வேண்டாமே. பாருக்கும் ஊருக்கும் வேருக்கும் மோருக்கும் என யாருக்கும் சமமென திகழும் நீருக்கும் என் அன்பு வணக்கங்கள். வேற்று கிரகங்களில் இல்லாது மாற்று வழியேதும் சொல்லாது நேற்று இன்றென நில்லாது ஊற்று என்றுமே குறையாது வீசும் காற்று தனக்கும் என் நல்வணக்கம். என்னோட வாய்ஸ் திரும்ப திரும்ப கேக்குது சார், பரவாயில்லையா? இல்ல, நீங்க வெளியில சரியா கேக்குது பிரணா, நீங்க பேசுங்க, வெளியில சரியா கேக்குது. ஓகே சார். சார், வானம் பேசுகிறேன். அண்ணாந்து பார்க்க நேர்ந்தாலும் என் பார்வை என்றுமே தரை நோக்கித்தான். அனைவரும் என்னை தலை தூக்கி அண்ணாந்து பார்க்க நேர்ந்தாலும் என் பார்வை என்றுமே தரை நோக்கித்தான். நானும் பாடல் பெற்ற ஸ்தலம்தான். பாடல் பெற்ற ஸ்தலம்தான். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனில் என்று வள்ளுவனில் துவங்கி மாக வான் நிகர் வன் கை மாநாய்க்கன் குலக்கொம்பர், நான் யாரையும் வந்து திட்டல, மாக வான் நிகர் வன்கை மாநாய்க்கன் குலக்கொம்பர் என்று கண்ணகியை அறிமுகம் செய்ய வானை அடைத்த இளங்கோவில் தொடர்ந்து அதிர வானம் இடித்தது என ராவணன் வதைபடலம் பாடிய கம்பனில் கலந்து அதிர வானம் இடித்தது என ராவணன் வதைபடலம் பாடிய கம்பனில் கலந்து ஒரு சின்ன குறிப்பு, கம்பராமாயணத்தில் வானம் என்னும் சொல் 76 முறை இடம்பெறுகிறது. அதிர சற்றே தொழில்நுட்ப தடங்கள். ஓகே, அவருடைய அந்த இன்டர்நெட் ப்ராப்ளம்ல இருக்கு. மீதி கவிதை தருவார் அவரு. ஆனா வானம் ரொம்ப பெருசு இருந்திருக்காரு. இன்னும் வானம் பற்றிய கவிதை இன்னும் பாக்கி இருக்கு. பிரணா, உங்களுடைய நெட்வொர்க் சரியாயிடுச்சுன்னா நீங்க திரும்ப ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து தொழில்நுட்பம் சார்ந்த அந்த நிகழ்ச்சி, மேடைகள் மாதிரி கிடையாது. மேடைகள்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பவர் கட் ஆகும். பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா கூட்டத்துல பவர் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜெனரேட்டர் இல்லாத தருணங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும்தான் மேடைகள்ல தடங்கள் ஆகுமே ஒழிய வேற எந்த தடங்களும் வராது. ஆனால் இந்த இணைய விஷயங்கள் பொறுத்தவரை இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப, நம்ம ரைட் அப் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தாலும் மறுபடியும் வந்து நமக்காக வசப்படுத்துகிறார். சரி, நான் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் வரைக்கும் சொல்லிட்டேன். பாடல் பெற்ற தலம் வரைக்கும் தான். ஓகே. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும் என வைரமுத்துவுடன் தொடரும் நானும் பாடல் பெற்ற ஸ்தலம் தான். கடல் துவைத்து அனுப்பும் மேக துணிகளை உலர்த்த பயன்படும் பிரம்மாண்ட கொடினான். சேமித்த தண்ணீர் காசுகளை காலம் கனிந்ததும்
மழையாய் மாற்றி மண்ணுக்குள் முதலீடு செய்யும் வாற்று வங்கினார். அதாவது சேமித்த தண்ணீர் காசுகளை பிரணாப் பாடல் பெற்ற தலம் என்று சொன்னீர்கள். சிவனும் பார்வதியும் ஆடிய ஆடல் பெற்ற தலமும் கூட. ஆமா, பாடலும் ஆடலும் பெற்ற ஸ்தலம். சேமித்த தண்ணீர் காசுகளை காலம் கனிந்ததும் மழையாய் மாற்றி மண்ணுக்குள் முதலீடு செய்யும் வாற்று வங்கினான். என் தோள்களின் மீது கோள்களை சுமக்கும் சுமைதாங்கியும் நான். வானசாஸ்திரம் பயில்வோருக்கு அச்சய பாத்திரம் நான். விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தும் நட்சத்திர சத்திரம் நான். விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தும் நட்சத்திர சத்திரம் நான். விண் கற்கள் மோதி விளையாடும் விளையாட்டு மைதானமும் நான். கொரோனா தாக்காத உயரத்தில் இருந்தாலும் உயரத்தில் இருப்பதால் நேரும் துயரம் அறிந்தவன் நான். நெருப்பு என்னை சுடாது, காற்று என்னை தொடாது, நீர் என் மேல் ஒட்டாது, பூமி என் முதுகில் செல்லமாய் தட்டாது. உயரத்தில் இருப்பதால் நேரும் துயரம் அறிந்தவன் நான். பார்வையாளனாய் பன்னெடுங்காலம் நான் பார்த்ததெல்லாம் சொல்ல துவங்கினால் இந்த முகநூல் நேரலையே ஓரிரு யுகமாய் நீண்டுவிடும். அவ்விதம் நேர்ந்தாலும் கூட என் பாரம் தீராது, அதற்கான நேரம் போதாது. என் கண்களுக்கு கட்டெரும்பாய் தெரியும் பூமிக்குள் தான் மனிதர் எனும் எத்தனை எத்தனை சிற்றெரும்புகள். என் கண்களுக்கு கட்டெரும்பாய் தெரியும் பூமிக்குள் தான் மனிதர் எனும் எத்தனை எத்தனை சிற்றெரும்புகள். ஆனால் அத்தனை அத்தனை சிற்றெரும்புகள் மத்தியில் எத்தனை எத்தனை யுத்தங்கள், எத்தனை எத்தனை முத்தங்கள், எத்தனை எத்தனை ரத்தங்கள், எத்தனை எத்தனை சத்தங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை சபதங்கள், எத்தனை சபலங்களை எத்தனை அவலங்களை அவலங்கள். என் கண்களுக்கு கட்டெரும்பாய் தெரியும் பூமிக்குள் தான் மனிதர் எத்தனை சிற்றெரும்புகள். மனிதரை பார்த்து மனிதரை அதிசயப்பட்டதும் உண்டு. இயற்கை கோளை போல செயற்கை கோளை கண்ட அந்த வேளையில் உயிர் பறவைகள் பார்த்த நாள், விமானம் எனும் உலோக பறவை பார்த்து திடுக்கிட்ட நாளில் என்னை பாலமாக்கி ஒளி அலைகளை ஆகாய மார்க்கமாய் அனுப்பிய தேதியில் ஏவுகணை என்னும் கண்டம் விட்டு கண்டம் தாவும் கணை கண்ட நாளில் என மனிதரை பார்த்து நான் அதிசயப்பட்டதும் உண்டு. மனம் கசிந்த நிகழ்வும் உண்டு. உயிரை துச்சமென எண்ணி துறந்த வீரர்களுக்கான உச்சபட்ச மரியாதையாக என்னை நோக்கி ராணுவ துப்பாக்கிகளில் குண்டுகள் பாயும் வேளையில் இடிகள் தராத சில நொடிகள் எனக்குள் இருக்கும். சில அது நான் அந்த வீரர்களுக்கு வீர வணக்கம். கணக்கு போட தெரியாதவனுக்கு எவ்வளவு அவனுக்கே தெரியாதது எனக்குள் புதைந்துள்ள ரகசியங்கள் பல இன்றும் எனக்கே விளங்கவில்லை. அதற்குள் மனிதர்களின் படை அதற்குள் மனிதர்களின் படை. ஆரம்பத்தில் என் தேகத்தில் குண்டூசியா ஏறிய ராக்கெட்டுகள் இன்று குத்தீட்டியாய் மாறி காலாவதியான ராக்கெட் குப்பைகள் என்னையே ராக்கெட்டுகள் இன்று குத்தீட்டியாய் மாறி குத்துகிறது. காலாவதியான ராக்கெட் குப்பைகள் என்னையே காதலன் போல் சுத்துகிறது. மனிதா, விண்கலம் செய்யும் விண்வெளி குப்பைகள் மண்ணலம் காக்கும் விண்வெளி குப்பைகள். மனிதா, விண்கலம் செய்யும் காசிற்கு மண்ணலம் காக்கும் விதிகள் செய். செயற்கைக்கோள் பிறகு செய்து கொள்ளலாம், இயற்கை மேல் முதலில் அன்பு வை. விண்ணை வாங்கும் ஆசையில் மண்ணை விற்று விடாது. விண்ணை வாங்கும் ஆசையில் மண்ணை விற்று விடாது. நிலத்தை போல என்னை யாரும் பட்டா போட முடியாது. என்னில் ஒரு சிறு இடத்தை கூட துட்டால் வாங்க முடியாது. நிலத்தை போல என்னை யாரும் பட்டா போட முடியாது. என்னில் ஒரு சிறு இடத்தை கூட துட்டால் வாங்க முடியாது. கோடுகளால் பிரிந்த நிலமோ, தீப்பெட்டியில் உறங்கும் தீயோ, சிலிண்டரில் சிக்கிய காற்றோ, குடுவையில் அடைக்கும் நீரோ அல்ல நான். அளக்க முடியாத, எதனாலும் பிளக்க முடியாத, எவராலும் வளைக்க முடியாத வானம். நன்றி. பட்டா போட முடியாது என்று சொன்னீர்கள் கவிஞர் அவர்களே. ஆரிய பட்டா போடலாம் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். பட்டா போட முடியாது, ஆரிய பட்டா அனுப்பலாம் என்று. வானம் பற்றிய கவிதைகளை மிகச் சிறப்பாக தந்தீர்கள். உங்களது ஆகாயம் பற்றிய
கவிதையை பற்றி நாங்கள் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஆகா என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி, மிக்க நன்றி, வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. அன்போடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். வணக்கம். நன்றி கவிஞரே. நன்றி 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 நன்றி. வானம் பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களூரில் இருந்தவர் பெங்களூருக்கு சென்று விட்டார். அது நீண்ட நாள் நண்பர், நல்ல ஒரு அற்புதமான கவிதை தந்தார். அடுத்து நீர் பற்றி கவிதை பாட கவிஞர் கோவையிலிருந்து நாக்கி பிரசாத் அவர்கள் வருகின்றார். அவர் இப்பொழுது ரெக்வஸ்ட் கொடுக்கணும். நாக்கி பிரசாத் அவர்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். இப்போ நல்ல கவிஞர்கள், இதுவரைக்கும் பாடிய எல்லாருமே மிக சிறப்பாக பாடினார்கள். நல்ல ஒரு நிறைய நல்ல விஷயங்கள், புதுசு புதுசான விஷயங்கள். அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, படைப்புகள் என்பது, கவிதை என்பதும் சரி, படைப்பு என்பதும் சரி, படைப்பாளனுடைய பார்வையில் ஒரு மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா படிப்பவர்களோ அந்த வாசகர்களுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும். அந்த வகையில் நிறைய நண்பர்கள் நீங்கள் மெசேஜ் மூலமாக பாராட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கமெண்ட்டுகள் மூலமாக தொடர்ந்து பாராட்டிகிட்டே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய எல்லாத்தையும் கமெண்ட்டுகளை படிக்கிற அந்த வாய்ப்பு இப்போ இருக்காது. நிகழ்ச்சி முடிஞ்சதும் கமெண்ட்டுகளை படித்து உங்களுக்கான அந்த பதில்களை சொல்லுவேன். எப்போவுமே நீர் வர்றது கொஞ்சம் தாமதமாக தானே ஆகும். நம்ம நீர் கேட்டு உடனே கிடைப்பதில்லை. நம்ம கேட்டு நம்ம தாகம் உச்சகட்டத்துக்கு போகும்போது தான், அல்லது நம்ம மயக்கம் போட்டு உழுற நேரத்தில் தான் நீர் சமயத்தில் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி நாக்கி பிரசாத் அவர்கள், அவருக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளமாக என்னமா தெரியல, அதனால் வந்துட்டாரா? ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. வந்துட்டார் பிரசாத், வந்துட்டார் பிரசாத், வந்து விட்டார். வாருங்கள் பிரசாத் அவர்களே. ஆட் ஆகிட்டு இருக்காரு. கவியரங்கத்தில் அடுத்து நீர் பற்றி கவிஞர் சிறப்பான ஒரு நல்ல படைப்பு. வணக்கம் பிரசாத் அவர்களே. வணக்கம் கவிஞரே. வணக்கம் 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 நண்பரே. வணக்கம் வணக்கம். தான் சொல்லிட்டு இருந்தேன், நீர் தாமதமா வருது, நீர்னாலே அது தாமதமா தானே நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது தமிழகத்துக்கு வரணும்னா லேட்டு தானே ஆகும். லேட்டு தானே ஆகும். பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் பற்றி பாட பஞ்ச பூதத்தையே அழைக்கிறேன். பஞ்ச பூதங்களில் ஒன்றான நீர் பற்றி பாட பஞ்ச் பூதத்தையே அழைக்கிறேன். ஆம், இவர் இந்து தமிழ் திசையில் பஞ்ச் எழுதுபவர். இன்று கூட இவரது பஞ்ச் வெளியாகி இருக்கிறது. வாழ்த்துக்கள் கவிஞர் அவர்களே. நன்றி. எந்த தலைப்பில் பாட தங்களுக்கு விருப்பம் என்று நான் கேட்டேன். எந்த தலைப்பில் பாட தங்களுக்கு விருப்பம் என்று நான் கேட்டேன். அவரோ நீரே தாரும் என்றார். நீரே தாரும் என்று சொன்னார் கவிஞர். நீரே தந்தேன். கோவைக்காரர் இவர் தமிழ் சேவைக்காரர். இவர் தமிழ் சேவைக்காரர். கலைவாணி அருள் பெற்ற இவரது கவிதை சிறுவாணி தண்ணீர் போல இனிக்கும். கலைவாணி அருள் பெற்ற இவரது கவிதை சிறுவாணி தண்ணீர் போல இனிக்கும். பட்டிமன்ற பாவலர், தமிழ் மன்ற நாவலர் நாகியார் அவர்களை நீர் பற்றி பாட அழைக்கிறேன். நீர் பற்றி பாடுவதெல்லாம் இவருக்கு தண்ணீர் பட்ட பாடு. நீர் பற்றி பாடுவதெல்லாம் இவருக்கு தண்ணீர் பற்ற பாடு. வாருங்கள் கவிஞரே, நீர் தாருங்கள், நாங்கள் கவிதை தாகம் தீர்த்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். ஞாயிறு மதியம் இனிய விருந்து, இறைச்சி அறிந்தல்ல இயற்கை அறிந்து, ஓர் இன்சுவை கவியரங்கம், பல்சுவை கலந்த பன்சுவை கவியரங்கம். எழுத்தாணி சமைத்த கவி பிரியாணி இது. தலைப்பா கட்டிய தம் பிரியாணி அல்ல, தலைப்பு கட்டிய நம் பிரியாணி. ஊரடங்கு சமயத்தில் நாவடங்கி இருக்க விட மாட்டீர்கள் போல் இருக்கிறது. ஒரு பிடி பிடிப்போம். வாருங்கள் நம் ரசனை முட்ட இந்த கவிதை முற்றத்திற்கு. தலைமை கவியாய் தஞ்சையின் சொற்களஞ்சியம்,
இவர் பாடினால் ராகம் மகேஷ், எழுதினால் ரா கவி மகேஷ். மையத்தின் முக்கிய புள்ளி இன்றோ முக்கிய புள்ளிகளின் மையத்தில் முழு புள்ளியாய். அடடா. கயிற்றின் மேலல்ல, நூலின் மேலே ஏறி வித்தை காட்டும் விந்தைக்காரர், முகநூலில் நாள் சிந்தனைக்காரர். இவரும் ஒரு கலை கூத்தாடிதான், இவரும் ஒரு கலை கூத்தாடிதான். ஆம், கலைகளை கூத்தாடி மகிழ்பவர். எங்கள் கவிகளை சேர்த்தாடி நேரலை முகநூலில் பேரலை காணும் தலைமைக்கு என் தனி வணக்கங்கள், என் தண்ணீர் வணக்கங்கள். வணக்கம். ராகவின் ரசிகர் பட்டாளங்களுக்கு ஒரு ரகசிய வேண்டுகோள். காணொலியில் கரவொலி கேட்காது, ஆகவே கைவலிக்கு கமெண்ட் இடுங்கள். நான் அகத்தியரின் கமண்டலத்தை எடுத்து வந்துள்ளேன், அதில் காவிரி வராது. கவிதை வரி வந்துள்ளதா என உங்கள் லைக்கில் குட்டிடுங்கள், தவறனில் லைட்டாய் குட்டிடுங்கள். குட்டு வெளிப்பட்டோம். பன்னீரால் வரவேற்போம், பன்னீரால் வரவேற்போம். நானோ என் பன்னீரால் வரவேற்கிறேன். அடடடா. இது கை கழுவும் கொரோனா காலம் இது, ஆகவே நான் தண்ணி காட்ட வந்துள்ளேன். தண்ணி தெளித்து விடாதீர்கள், வாருங்கள் முதலாய் தண்ணீரால் தெளிந்து விடுவோம். பஞ்சபூதங்களின் நாதங்களின் நேரம் இது, என் சொந்த வாதமாய் நீர் கொடுத்த நீர் வாழ்க என்றும் சத்தமாய் ஆர்ப்பரிக்கும் நீரில் தமிழ் சந்தமாய் பூப்பறிப்போம் வாருங்கள். பாட்டிலில் தரும் நீரை நீங்கள் பாட்டில் சொல்ல வந்தீர். பாட்டில் தரும் நீரை நீங்கள் பாட்டில் சொல்ல வந்தீர். அருமை. ஆம், இன்று ஆன்லைனில் தான் ஆடிப்பெருக்கு நமக்கு. ஆம், இன்று ஆன்லைனில் தான் ஆடிப்பெருக்கு நமக்கு. நதிக்கரையில் நாகரீகம் தோன்றியதாமே, நம்ப முடியவில்லை. நாகரீகம் தோன்றிய பின்பு நதிக்கரையே காணவில்லையே. இலைமேல் படுத்திருக்கும் பனித்துளி வாழ்க்கை, காணல் நீரை ஆடுகிறாயே மானிடா, உன் சாயம் வெளுத்தது நான் நுரைதள்ளி செத்த போதெல்லாம், நீ காலை கழுவிய போதெல்லாம் கை கொடுத்தே என் மீது ஆலை கழிவுகளால் என் காலை உடைத்து போட்டாயே. அறிவு உயரம் நான், என்னை குட்டையாக்கி குரூரம் நினைக்கிறாயே. நீர் ஆனா பெண்ணா? அஞ்ச வேண்டாம், நான் யாரையும் கேட்கவில்லை, தண்ணீரைத்தான் சொன்னேன். ஆற்றில் ஆங்காங்கே இடை மெலிந்து வளைவதால் நீரை பெண் எனலாம், வலுவான உடலால் கடலானதால் ஆண் எனலாம், அதுவும் ரோசமிக்க ஆண். ஆம், காகம் கல்லால் அடித்த போதே கோபத்தால் பொங்கியதாயிற்று, பின்ன உப்பு போட்டுதானே உண்கிறது. அருமை அருமை அருமை. இரட்டை குவளையில் தீ ஆற்றும் போதெல்லாம் தன் ஆற்றாமையால் தீ குளிக்கும் நீராவி போராளி, நிறம் காட்டா நேர்மை, புகழ் தேடா மனம், உருவமற்ற அடக்கம். இது மட்டுமா நீர் கற்க? நீரிடம் நிறைய இருக்கிறதே. சிப்பியை துப்பி விட்டு முத்தை தக்க வைக்கும், ஜிலு ஜிலு சலசலப்பில் இசையாய் சொக்க வைக்கும், ஜலதரங்கம். ஏழை குடிசைக்கும் மழையாய் பெய்ய வைக்கும். புவியியலின் புறப்பிடம், வரல் ஆற்றிலும் இதற்குண்டு ஒரு இருப்பிடம். அறிவியலிலோ இது H2O,
ஆங்கிலத்தில் சொல்வதெனில் ஹெல்த் டு ஓவரால். கணிதத்தில் நீர் ஓர் ஆறு, அதுவும் 5 அடங்க 6. அரசியலில் இதற்கு மத்தியில் கங்கை என்றும் மாநிலத்தில் காவிரி என்றும் பெயருண்டு. தமிழில் இதை அமுதென்றே கூறு. தண்ணீர், ஜலம், நீளு என இதற்கு நல்ல பெயர்கள் நிறைய நீளும். எனினும் தண்ணி எனும் ஒரு பட்ட பெயரும் இல்லை, கெட்ட பெயரும் இதற்கு உண்டு. சாராயத்தோடு இதன் சகவாசம். அட தண்ணீர் கூட மரியாதை இழந்து தண்ணியாகி போச்சே. மற்ற மாநிலங்கள் நமக்கு தண்ணீர் தர மறுத்தாலும் பாண்டிச்சேரி தானே தண்ணீர் தர முன் வருகிறது. ரொம்ப சிறப்பு. சாராயத்தோடு இதன் சகவாசன். உங்களுக்கு ரசிப்பதற்கென்றே நான் கவிதை வாசிக்கின்றேன். சாராயத்தோடு இதன் சகவாசம், தண்ணீர் கூட மரியாதை இழந்து தண்ணியாகி போச்சு. ஊறுகாயாது இருக்க தண்ணீர் வேண்டும். ஆம், தண்ணியோடு ஊறுகாயும் இருக்கத்தானே செய்யும். இறையே தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடிய போதும் தரையில் தவழும் குழந்தை. ஆம், உலகின் கர்வமில்லா சர்வம். உலகின் கர்வமில்லா சர்வம். அதனால்தான் குடிநீராக குற்ற உணர்வில் மனிதன் காலில் அலையாயிருந்து மன்னிப்பு கேட்கிறது. என்னுள் முங்கினால் மனிதா உன் பாவம் போகிறதா? இது எனக்கு யாரிட்ட சாபமோ? பெண்ணுள்ளே பனிக்குடம், இடுப்பிலே நீர்க்குடமாய் தழும்பு தழும்பு நிறைகுடமானது. எளிதில் எங்கும் கிடைப்பதால் நீரை அசட்டுத்தனமாய் எண்ணி விடாதீர்கள். ஏனெனில் உலகில் லிக்விட் அசடே இதுதான். அசட்டுத்தனம், அசட்டு. காற்று காதலனோடு கைகோர்த்து மேக மெத்தையில் தேனிலவு கொண்டாடி மலை பிள்ளையால் மனம் கவரும் மண்மணக்கும் மனசுக்காரி. பஞ்சபூதங்களில் ஈரமுள்ள நெஞ்சக்காரி இதுதான். நீரை படித்த காற்றுக்கு தென்றல் எனும் பட்டம், நீரை குடித்த வானத்தின் தலையில் மலை மகுடம், பூமிக்கோ சுத்திகரிக்கும் ரத்தம். நீரை கண்டாலே தலைதெறிக்க ஓடும் தீர்க்கு மட்டும் இது மனைவி போலும். தண்டவாள கண்ணீர் உணர்வு ரயில் இயக்கும். தலையில் கொட்டினாலும் ஆளையே மயக்கும் அருவி. பால்காரரின் பால்ய சிநேகிதன், பஞ்சு மிட்டாய் விற்பவனின் பயங்கர ஆயுதன், உழவனின் நிரந்தர கடவுளன், விஞ்ஞானியின் கலக்கல் திரவியன், உட்கார்ந்தே உண்பவர்களுக்கு உளவாளி விஷமியன், உழைப்பாளிகளை உச்சி முகர்ந்து உடனே பொன்னாடையாய் தன்னையே போர்த்தும் வியர்வியன், ஊற்றும் பாத்திரத்தில் உருவம் மாற்றா நீரிடம் கற்போம். நம் கதாபாத்திரத்தின் வாழ்வியல் சூத்திரத்தை மதிப்பில்லா இடத்தில் குதித்து விட்டால் நீயும் நாற்றம் எடுக்கும் சாக்கடைதான். துதிக்கிற இடத்திலே உதித்து விட்டால் நீயும் போற்றி புகிலும் தீர்த்தம் தான். சிறுநீர் என என்னை ஏளனமாய் எண்ணி விடாது. ரத்தத்தோடு நான் கூட்டணி போட்டால் நீங்கள் தனித்தே நிற்க முடியாது. முத்தத்தில் மௌன சுனாமி,
ஆர்ப்பாட்டம் ஒடுக்குவதில் காவலர்களின் பினாமி. நான் வெளிநாடு போன வேளையிலே என் பள்ளம் ஏரி குளங்களில் ஏறி ஊடுகட்டி அடித்த மனிதா, திரும்பி வந்தபோது வெள்ளமாய் கொள்ளுவதாய் இட்டு கட்டுகிறாயே, இது நியாயமா? விக்கும் மனிதனின் சப்தம் கேட்டது மினரல் வாட்டர் மறைக்கும். நீ பூதமா நான் பூதமா? இட்லி வேக வைக்கும் என் முன்னே இதமாய் பேசாமல் பிறர் இதயம் வேக வைக்கும் நீ ஆவியா நான் ஆவியா? மூன்றாம் உலக போரில் என்னை பலிகடா ஆக்காதே பேராசை மனிதா. தனி ஒருவனுக்கு தண்ணீர் இல்லை எனில் புது உலகம் படைத்திடுவேன். பந்தியிலே ஆளுக்கு ஒரு மினரல் வாட்டர். இப்படி ஆடம்பரத்தில் என்னை தொலைத்து விட்டு அயல் கிரகத்தில் என்னை தேடும் மனிதனை, உன் வீட்டு குழாயின் கண்ணீரை நிறுத்து நீ சிரிக்க. ஆம் நண்பர்களே, வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படாமலேயே வழிந்தோடி கொண்டுள்ள நீரை காப்போம். துளிர்விடும் புல்லின் நம்பிக்கையோடு விழித்தெழுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதம் கவிஞரே. நாகியார் அவர்களுக்கு எங்களது நன்றிகள். உங்கள் நீர் பற்றிய உங்கள் கவிதை ஒரு குற்றாலத்தில் குளித்த அனுபவம் தந்தது. நீர் பற்றிய உங்களது கவிதை குற்றாலத்தில் குளித்த அனுபவம் தந்தது. வந்து கலந்து கொண்டமைக்கு எங்களுடைய இதய நன்றிகள். வணக்கம் கவிஞரே. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. நீர் பற்றி நம்முடைய கோவை கவிஞர் நாகி பிரசாத் அவர்கள் அதில் நனைந்து மகிழ்ந்தோம். நிறைவாக காற்று என்கிற தலைப்பில் பாட கவிஞர் விஜி வெங்கட் அவர்கள் வருகிறார்கள். அவங்க ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். ஆமாம், இதுவரைக்கும் 4 கவிஞர்கள் மிகச் சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். அற்புதமான தலைப்புகளில் நிறைவாக காற்று என்கிற அந்த தலைப்பு மட்டும் பாக்கி இருக்கிறது. அந்த காற்று பற்றிய கவிதை பாட கவிஞர் விஜி வெங்கட் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவங்க இப்போ ரிக்வஸ்ட் கொடுத்தா அவங்கள கனெக்ட் பண்ணிடலாம். அவங்க காற்று பற்றிய கவிதையை அவர்கள் பாடலாம். ஆமாம், சமயத்தில் நாம் எதிர்பார்க்கும்போது காற்று வராது. பார்த்திங்கன்னா நம்ம காற்றுக்காக கடற்கரை ஓரங்களில் இருக்கும்போதும் சரி, கடற்கரையில் இருக்கும்போதும் சரி, அதே மாதிரி நம்முடைய எங்கே காற்று வருமோ அந்த இடம் பார்த்து இருக்கும்போதும் சரி, சமயத்தில் காற்று வராமல் போயிடும். என்ன காற்று வரலையே அப்படின்னு ஒரு சில ஆதங்கத்திற்கு பிறகு தான் காற்று வரும். ஓகே, காற்று கவிஞர் வந்து விட்டார்கள். பற்றிய கவிதை தான் இன்னும் பாக்கி இருக்கு. உண்மையிலே இந்த முகநூல் நேரலை கவியரங்கம் அப்படிங்கிறத ஆதரித்த அத்துணை நண்பர். வணக்கம் கவிஞர் அவர்களே. வணக்கம். 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 கடைசியாய் வருகிறது காற்று, கடைசியாய் வருகிறது காற்று, கடைசி வரை நம்மோடு இருக்க போவதும் காற்று தானே. காற்று பற்றி கவிதை பாட தென்றலாய் வருகிறார் கவிஞர் விஜி வெங்கட். இவர் புதுகையில் பிறந்த எதுகை. பட்டிமன்றம் கவியரங்கம் என்று நின்று முழங்குபவர். புதுக்கவிதை தாத்தா மு மேத்தா கவிதைகளை ஆய்ந்து பட்டம் பெற்றவர். கொல்கத்தா தமிழ்ச்சங்கத்தில் பொறுப்பாளர் பணியேற்று திறம்பட நடத்தியவர். நிஜாம் பாக்கு ஊர்க்காரர். இப்போது நிஜாம் மண்ணிலிருந்து காற்று பற்றி கவிதை பாட வருகின்றார். வாருங்கள் கவிஞரே. உயிர் மூச்சாய் திகழ்பவளே, உயிர் அனைத்தும் நிறைந்தவளே, நிகரில்லா தன்மை கொண்ட தத்துவத்தின் ஒளிச்சுடரே, மூப்பரியா தமிழ்த்தாயே, எங்கும் நிறைந்த நின்னை மண்டலத்தின் வழியாகி அண்டத்தின் பொருளாகி என்னுள் வேண்டி வந்தேன். நாவின் அசைவுகளில் காற்றின் ஓசைகளாய் நர்த்தனம் புரிந்துவிடு.
இசைக்காற்றின் கவி ஓசையோடு காற்றலை நிகழ்வுகளில் புகழ் காற்றாய் பரவி எங்கும் புயலாய் எழுந்து நின்றார். தென்றலாய் கவி படைத்து பெயரிலேயே ராகம் படைத்த எங்கள் கவியரங்க தலைவர் திரு ராகவ் அவர்களே, கவியரங்கத்திற்கு ஐம்பூதமும் அழைத்தீரோ, ஒற்றை காற்றலையில் இணைத்தீரோ, ஐம்பூதமும் அழைத்தீரோ, ஒற்றை காற்றலையில் இணைத்தீரோ. சிறந்தது காற்றனத்தான் சொல்லாமல் உணர்த்தினீரோ. பாருங்கள் இதனாலோ என்னவோ, பாருங்கள் இதனாலோ என்னவோ பற்றிக் கொண்டு எரிகிறது நெருப்பு, விழுந்து அழுகிறது நீர்வீழ்ச்சி, புரண்டு உருள்கிறது வானத்தின் மேகம், தரையோடு வெந்து காய்கிறது நிலம். நான் பொறுப்பு. உங்கள் அனைவரையும் பூதங்களே உங்கள் அனைவரையும் உயிர்ப்பாகவும் உயிர்த்து காற்று திடீர்னு நம்ம கண்களுக்கு தெரியாது அந்த மாதிரி, ஏன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம்ல இருக்கு. திரும்ப அவங்க ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. நல்ல ஆரம்பிச்சாங்க கவிஞர் அவர்கள், விஜய் வெங்கட் அவர்கள். அந்த காற்று பற்றிய கவிதை ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சாங்க. திரும்ப அவங்க ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. இது ரெக்வஸ்ட், இது நெட்வொர்க் ப்ராப்ளம்ல இருக்கு. தொடரலாம் உங்கள் கவிதையை தொடரலாம். உங்கள் அனைவரையும் உயிர்ப்பாகவும் பூதங்களே உங்கள் அனைவரையும் உயிர்ப்பாகவும் உயிர்த்து ஆக்கவும் உங்களுக்குள் நான் இருப்பதே உங்களுக்கு சுகம், அதுவே நிதர்சனம். ஜனனத்தின் முதல் தொடக்கம் நான். மரணத்தில் முடியும் அறிகுறியும் நான் தான். மரணத்தில் முடியும் அறிகுறியும் நான் தான். தனியாய் கண்ணுக்கு தெரியாத பூதம். உன்னுள் இருக்கும் கடவுள் நான். உயிரின் ஊடகம், உயிர்ப்பின் முதல் துளி. இயற்கை தன் கற்றுக் கொடுத்த ஆசான் நான். என் முன் முறுக்கு காட்டினால் முறித்து விடுவேன். பணிவாய் இருந்தால் உறவாய் வருவேன். மொத்தத்தில் தள்ளி தழுவி கூடலுமாய் இயற்கையின் சிரிப்பாய் நான். விடாத காற்றாய் மனிதருள்ளும் காதலனும் தெய்வமாகி அவனுள்ளும் இதயம் தொட்டு செல்கிறேன். அன்பை விட்டு செல்கிறேன். எனினும் இங்கு கண்டதை அங்கு சொல்லாமல், அங்கு கண்டதை இங்கு சொல்லாமல் கண்ணியமாகவே கடந்து செல்கிறேன். பகை பரப்பாமல் மனம் வென்று நிறைகிறேன். பற்ற வைக்க தெரியாததால் காதல் இதயத்தை குளிர்வாய் அணைக்கின்றேன். வேலி போட்டு தடுக்க முடியாத என்னை, கடத்தப்படாத என்னை முப்பொழுதும் உன்னுள்ளாய் கற்பனைக்குள் பொறிதட்டி வந்தேன் கனவுகளாய் ஒட்டி நின்றே பகைவனுக்கும் அருள் செய்ய சொன்னார். நட்பு பூதங்களுக்கு இல்லாமலா 4 பூதங்களிலும் நான் பேசுறது எனக்கே கேக்குது. இல்ல பரவாயில்ல, இங்க நல்லா கேக்குது. 4 பூதங்களின் மேல் பயணம் இல்லாமலா? பகைவனுக்கும் அருள சொன்னார். நட்பு பூதங்களுக்கு இல்லாமலா? 4 பூதங்களின் மேல் பயணம் இல்லாமலா? புறம்போக்கென்று நிலமே, புறம்போக்கென்று நிலமே ஒதுக்கிய நிலத்தையும் புறத்தில் ஒதுக்காமல் வீசி செல்கின்றேன். அங்கும் மனிதம் காட்ட சொல்கின்றேன். சுட்டரிக்கும் பாலையிலும் துறந்த வனத்திலுமே, நீர் துறந்த வனத்திலுமே தொட்டணைத்து போகின்றேன். சுட்டாலும் வேகாமல், நிலம் சுட்டாலும் வேகாமல் பட்டணைத்து ஆற்றுகின்றேன். மொத்தத்தில் அடி சுட்டு போற வெள்ளமா,
அடி சுட்டு போற வெள்ளமா, எரிச்சுட்டு போற நெருப்பா, புதைச்சிட்டு போற நிலமா, எட்டியே நிற்கிற வானா, உங்கள்ல இருந்து எட்டியே நிற்கிற வானமா இல்லாம தொடக்கமும் முடிவுமாய் பிறப்பும் இறப்புமாய் சேர்ந்தே வரும் நான் யார்? தொடக்கமும் முடிவுமாய் பிறப்பும் இறப்புமாய் உங்களோடு சேர்ந்தே வரும் நான் யார்? கடவுள், தாய், நண்பன் அனைத்துமாய் உன்னுள் உனக்காய். அட அட புரியுற மாதிரி சொல்றேன். வெயில்ல வேட்டா, குளிர்ந்த காத்து, மழையில நினைஞ்சா காய காத்து, மொத்தத்துல பஞ்சபூதத்துக்கும் பஞ்சு வைக்கிற பூதமே நான் தான். காற்றுக்கு காற்றே நிகரான காற்று நான். கொரோனா கூட வேலை நிறுத்தம் செய்யாத பூதம், கொரோனாவில் கூட வேலை நிறுத்தம் செய்யாத பூதம் நான். பயமுறுத்தாத நட்பு பூதம், இசையில் ஓசையில் உன்னில் பண்ணில் என பிரபஞ்சத்தின் ஆளுமையே நான் தான். மானுடா, உன்னில் தீவிரவாதத்திற்கு எதிரான புயலாய், உன்னுள் தீவிரவாதத்திற்கு எதிரான புயலாய், பெண்மைக்கு எதிரான கயவர்க்கு சூறாவளியாய், பெண்மைக்கு எதிரான கயவர்க்கு சூறாவளியாய், பொய்க்கு சுழல் காற்றாய், மொத்தத்தில் வைக்காத வேட்டாய். உனக்கு வைக்காத வேட்டாய் தான் வைக்கிறேன் அவ்வப்போது. அப்போதும் திருந்தாத உனைக்கண்டு விலகினேன் வெறுப்பாக, அப்போதும் திருந்தாத உனைக்கண்டு விலகினேன் வெறுப்பாக. துப்பாக்கி தூயினையும் எப்பாக்கி தீர்க்கின்றாயோ, துப்பாக்கி தூக்கினையும் எப்பாக்கி தீர்க்கின்றாயோ. ஒப்புக்கு உனக்குள்ளும் உயிரோடு எனக்குள்ளே, ஒப்புக்கு உனக்குள்ளும் உயிரோடும் எனக்குள்ளே எதைத்தான் நீ விதைக்கிறாயோ. தற்கொலை படையெனத்தான் காற்றுப்படை துறக்கின்றான், தற்கொலை படையெனத்தான் அவனுடைய காற்றை படை துறக்கின்றான். ஓசியில கிடைச்சதுனால உயிர் காற்று, ஓசியில கிடைச்சதுனால ஒப்புக்காய் வாழ்கின்றான், என்னோட அர்த்தத்தை அழிக்கின்றான். நான் வாழும் என்னோட அர்த்தத்தை அழிக்கின்றான். ஓசி காற்றில் மட்டுமா வாழுகிறான், ஏசி காற்றிலும் அல்லவா வாழ்கிறான். வருது பின்னாடி. இப்பாவிக்குள்ளும் புத்தனுக்குள்ளும் வெள்ளத்தின் காற்றாக, இப்பாவிக்குள்ளும் புத்தனுக்குள்ளும் வெள்ளத்தை காற்றாக உள்நின்று உறையும் எண்ணில், இப்பாவிக்குள்ளும் உரைகின்றேன், புத்தனுக்குள்ளும் உரைகின்றேன், வெள்ளந்தி காற்றாக உள்நின்று உறையும் எண்ணில் ஒற்றை வரி வெட்டினாலும், எண்ணில் ஒற்றை வரி வெட்டினாலும், எடிட்டிங்ல ஒற்றை வரி வெட்டினாலும் பியூஸ் போயிரும் பார்த்து மூச்சு காத்து. பார்த்து பார்த்து பக்குவமா எழுதினேன் கவிதை நேத்து. ஏசி காத்து, ஃபேன் காத்து, ஏர் கூலர் காத்து, கரண்ட வெட்டினா மொத்தமா போக வேர்த்து. கவிதை வரிய வெட்டினா எடிட்டிங்ல நீ கவிதை வரிய வெட்டினா மொத்தமா பியூஸ் பயிரும் மூச்சு காத்து. சிறப்பு விருந்தினர்கள் கடைசியாகத்தான் அழைக்கப்படுவார்கள். என்னை போல சிறப்பு விருந்தினர்கள் கடைசியாகத்தான் அழைக்கப்படுவார்கள். நான் சென்றாலும் உங்களுக்கெல்லாம் அதுதான் கடைசி என்பதால், நான் சென்றாலும் உங்களுக்கெல்லாம் அதுதான் கடைசி என்பதால், நட்பின் தொடக்கத்தில் காற்றின் மொழியை பாடி ஒருங்கிணைவோம். நட்பின் தொடக்கத்தில் காற்றின் மொழியை பாடி ஒருங்கிணைவோம். மொழியிலும் மண்ட வெளியிலும் ஒளியிலும் எண்ணிலும் நீயே நிறைந்திருக்க வரும். வரம் தருவாய் தாயே, தர வேண்டும் நீயேதான் வரமோ விடையோ, தர வேண்டும் நீயேதான் வரமோ விடையோ என்பதால் விடை பெறாமல் செல்கிறேன். வரும் காலங்களில் தொடர்ந்தே இணையலாம், இணையத்தில் நட்பு காற்றில் விரியலாம். நன்றி, வணக்கம். விஜயவெங்கட், ஹைதராபாத். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி கவிஞரே. ரொம்ப அருமையான ஒரு கவிதை. காற்று வாங்க போய் கவிதை வாங்கி வந்தீரோ என்று நாங்கள் எல்லாம் நினைக்கின்றோம். மிகச் சிறப்பான ஒரு தென்றல் போல ஆரம்பித்து ஒரு புயல் போல நகர்த்தி மிக அழகாக எங்களை மகிழ்வித்தீர். இந்த கவியரங்கில் கலந்து கொண்டதற்கு மிகுந்த நன்றியும் வணக்கங்களும் மகிழ்ச்சியும். நன்றி, நன்றி. காற்று பற்றி ஒரு அற்புதமான கவிதை இருந்தார்கள் கவிஞர் விஜய் வெங்கட் அவர்கள். 5 பாடினார்கள். ஒவ்வொருவருக்கும் சளைத்தவர் அல்ல என்று இங்கே நிரூபித்தார்கள். முதல் முறையாக மேடையின்றி கரவொலிகள் இன்றி, கரவொலி நாங்கள் காதில் தான் கேட்கல ஒழிய, நீங்கள் நிறைய கமெண்ட்டில் போட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் காதில் கேட்டதான் நாங்கள் கற்பனை செய்து கொள்கிறோம். நாங்கள் கண்களால் பார்த்ததை காதுகளில் கேட்ட கரவொலியாக நாங்கள் கற்பனை செய்து கொள்கிறோம்.
5 பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கமும். ஏன்னா ஒரு கவியரங்கத்தில் கலந்து கொள்வதென்றால் முதல்ல வந்து அதுக்கு அந்த தலைப்புக்கு வந்து தலைப்பை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேரம் ஒதுக்கி எழுதணும். அந்த எழுதுறது அப்படிங்கிறது தான் பட்டிமன்றத்துக்கும் கவியரங்கத்துக்கும் அதுதான் வித்தியாசம் என்னை பொறுத்தவரை. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன். பட்டிமன்றம் என்பது அது ஒரு வகை. கவியரங்கம் என்பது வந்து ஒவ்வொரு தலைப்பு கிடைக்கும் போதும் அதற்கு தகுந்தாற் போல, அந்த தருணத்திற்கு தகுந்தாற் போல, இப்போது கவிஞர் பிரசாத் அவர்கள், பிரபு அவர்கள், நம்ம கவிஞர் ஷேர்லி அவர்கள், கவிஞர் விஜய் வெங்கட் அவர்கள் எல்லாம் பாருங்கள், அந்த டைமிங்காக இன்றைக்கு என்ன நடக்குதோ அந்த தகவலை வந்து தன்னுடைய கவிதைகளே சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி இது வந்து கேட்கிற கவிதைகளுக்கு அந்த எழுதுகிற அந்த டயத்தை ஒதுக்கி அதற்காக மெனக்கட்டு அந்த 5 பேரும் மிக சிறப்பாக அந்த கவிதைகளை தந்திருக்கிறார்கள். முதலில் தீ பற்றிய கவிதை பாடிய கவிஞர் ஷேர்லி ஜெயசுராஜ் அவர்களுக்கும், தொடர்ந்து பூமி என்கிற தலைப்பிலே கவிதை பாடிய கவிஞர் பிரபு அவர்களுக்கும், அவரை தொடர்ந்து வானம் என்கிற தலைப்பிலே கவிதை பாடிய கவிஞர் பிரணா அவர்களுக்கும், அவர்களைத் தொடர்ந்து நீர் என்கிற தலைப்பிலே கவிதை பாடிய கோவை கவிஞர் நாக்கி பிரசாத் அவர்களுக்கும், நிறைவாக காற்று என்கிற தலைப்பிலே கவிதை பாடிய கவிஞர் விஜய் வெங்கட் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த கவியரங்க நேரலையை தொடக்கத்திலிருந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு, நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. சில பேர் நடுவில் வந்து போயிட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இதனுடைய விமர்சனங்களை நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் எழுதி அனுப்பலாம். அப்படியே கமெண்ட்ஸ்லேயே போட்டாலும் சரி, அல்லது மெசஞ்சரில் அனுப்பினாலும் சரி. ஏன்னா வருங்காலத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். என்னன்னா இதில் இந்த தொழில்நுட்பம் மட்டும் ஒத்துழைத்தால் போதும், மற்ற எல்லாமே சரியாக இருக்கும். இந்த காற்றலை என்று அவர்கள் சொன்னார்களே, அந்த காற்றலை மட்டும் கொஞ்சம் சரியாக இருந்தால் சரியாக இருக்கும். இன்றைக்கு வந்து பெரிய அளவில் தொழில்நுட்ப கோளாறுகள் எதுவும் இல்லை, அதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. அதனால் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அத்துணை கவிஞர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த, கவியரங்கை கண்டுகளித்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து ஆடிப்பெருக்கு, ஒரு பெருக்கு, ஆடிப்பெருக்கு என்பது ஒரு மகிழ்ச்சியை பெருக்குகிற ஒரு நாளாக அமையும். நம்மை அண்டி இருக்கின்ற தீமைகள் எல்லாம் விலகி நன்மைகள் விளைய கடவுள் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.